ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பிளாக் டிராஃபிக் இன்க்ரீஸ் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். ஸோ இந்த மெத்தட்ஸ்லாம் ரொம்ப சீக்ரெட்டான மெத்தட், ரொம்ப ஈஸியாக நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணலாம். மெயினாக அதுக்கு தேவை முன்னாடியே நான் சொல்லிடுறேன். ஸோ இதுக்கு எங்கே நீங்கள் சுற்றி வந்தாலும் ஒரே விஷயம், கன்சிஸ்டன்சி. ஸோ இது இல்லைன்னா நம்ம எந்த டிராஃபிக் கொண்டு வர முடியாது. ஸோ நீங்கள் பெய்டு மெத்தட் யூஸ் பண்ணால் அதே தான், ஃப்ரீ மெத்தட் யூஸ் பண்ணால் அதே தான். எண்ட் ஆகுது, இதுதான் முக்கியம். புரியுதுங்களா? அதனால நான் சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஒரு பிளாக் டிராஃபிக் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு மெயினாக பார்க்க வேண்டியது எஸ்இஓ ஆப்டிமைசேஷன். ஆப்டிமைசேஷன் ஓகேங்களா? இதில் என்ன பண்ணுவீங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவீங்க, ஸோ ஆன் பேஜ், off page SEO, then internal, external, linking. So third பார்த்தீங்கன்னா சைட் மேப். ஸோ இது மூணும் தேவை. ஸோ ஆன் பேஜ், ஸோ இதில் டீட்டெயிலாக இருக்காச்சும் வேணும் கமெண்ட் செக்ஷன் நான் போடுறேன். ஸோ ஜஸ்ட் நம்ம பேசிக்காக பார்த்துருவோம் அதில். ஸோ அடுத்து செகண்டாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஹை குவாலிட்டி அண்ட் என்கேஜிங் கண்டென்ட். 1000+ வேர்ட்ஸ் ஆர்டிக்கல் இருக்கும், ஓகேங்களா? அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா என்கேஜிங்காக இருக்கணும். அதாவது ஒரு யூசரோட ப்ராப்ளம் நம்ம வெப்சைட்டில் சால்வ் ஆகணும். ஸோ இதுதான் மெத்தடு ஓவரால் பிளாக்னா. இப்போ எனக்கு ஒரு காஃபி செய்யணும், புரியுதுங்களா? இப்போ நான் ஒரு காஃபி செய்யணும், நான் நெட்டில் தேடுறேன், ஒரு பிளாக் போகிறேன், அது எனக்கு புரிகிற மாதிரி இருக்கணும், அதுதான் என்கேஜிங். புரியுதுங்களா? அதை பார்த்து நான் பண்ணணும், அதுதான் என்கேஜிங். புரியுதுங்களா? இது பேசிக். இதெல்லாம் ஸோ உங்கள் பேசிக்கில் கரெக்டாக இருந்தால் தான் பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்காக தான் பில்டிங் ஸ்ட்ராங்காக இருக்கும். அடுத்து தேர்டு பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா ப்ரொமோஷன். ஸோ இதெல்லாம் வந்து பிராண்ட் அவங்க பண்ணுறவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ ஃப்ரீயாக நீங்கள் பண்ணலாம். யூடியூப் வச்சு, ஃபார் எக்ஸாம்பிள் யூடியூப் இப்போலாம் ரீல்ஸ் ட்ரெண்ட் ஆகிடுச்சு. நீங்கள் இன்ஸ்டா ரீல்ஸ் அழகாக ப்ரமோட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நான் குக்கிங் சேனல், குக்கிங் பிளாக் வச்சுருக்கேன். குக்கிங் பிளாக் ஓகேங்களா? ஸோ வச்சுட்டு இப்போ நான் யூடியூப் எனக்கு இப்போ தெரிஞ்சு இன்ஸ்டா தான் பெஸ்ட்டு. இன்ஸ்டா நல்லா ரீச் இருக்கு. அப்புறம் இன்ஸ்டாலாம் ரீல்ஸ் போகிறேன், புரியுதுங்களா? இப்போ இதை பற்றி நீங்கள் வாய்ஸ் ஓவர் கொடுத்து கூட பேசலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் யூடியூப்பில் ஹவு டு மேக் லெமன் டீ அப்படின்னு போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது நீங்கள் யூடியூப்பில் போடுறீங்க. யூடியூப் ஸோ இது நீங்கள் ஷார்ட்ஸ் அண்ட் ரீல்ஸாக மேக் பண்ணணும். எப்படி இது சம்மந்தமாக என்ன இருக்கோ அதை எடுத்து நீங்கள் இன்க்ரீடியண்ட்டாக நீங்கள் போடலாம், அவ்வளோதான். எதுவுமே இல்லை, இது மாதிரி நீங்கள் போட்டீங்கன்னா போதும். ஜஸ்ட் இந்த இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணி வாய்ஸ் ஓவர் கொடுத்து நீங்கள் போட்டீங்கன்னா வேற முடியுது. இப்போதான் எங்கேஜ் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஆடியன்ஸ் வேணும். செட் ஆஃப் ஆடியன்ஸ் எல்லாமே எப்படி நீங்கள் ஒரு பிளாக் ரெடி பண்ண முடியும் சொல்லுங்கள்? நீங்கள் எஸ்இஓ பண்ணி வரதெல்லாம் வந்து ரொம்ப லேட் ஆகும். ப்ளஸ் ஆல்சோ அதுக்கு வந்து ரொம்ப ஹை ஸ்கில்டாக இருக்கும், கன்சிஸ்டன்சி வேணும். இதுதான் இப்போ ஷார்ட் கட்டு, ஈஸியாக நீங்கள் இது பண்ணலாம். அதே மாதிரி கோராவில் போய் நீங்கள் ஆன்சர் பண்ணுறது, பின்ட்ரெஸ்ட் யூஸ் பண்ணுறது. இப்போலாம் பின்ட்ரெஸ்ட்டில் குக்கிங் பண்ணணும், ஈஸியாக டிராஃபிக் வருங்க, கன்சிஸ்டன்ஸாக போட்டிங்கன்னா போடும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கெஸ்ட் பிளாகிங். ஸோ இது யாரும் மோஸ்ட்டாக யூஸ் பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் ரொம்ப பெரிய ப்ராடக்ட் தான் கெஸ்ட் பிளாகிங். ஸோ கெஸ்ட் பிளாகிங், ஸோ இது யாரும் ப்ரிஃபேர் பண்ண மாட்டாங்க, ஏன்னா அது ரொம்ப எஸ்இஓ பற்றி ஈஸியாக இருக்கும். பேக்கிங்ஸ் வேணால் பண்ணலாம். இது எங்களுக்கு பேக்கிங்ஸ் எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு வெப்சைட் வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சர்ச் இன்ஜின் ஜோனல் டைப் பண்ணுறேன். இந்த வெப்சைட் வந்து லிஸ்ட் ஆகும். பார்த்தீங்களா? டைப் பண்ணால் வரணும் இந்த மாதிரி.
அதுதான் முக்கியம், விசிபிலிட்டி தான் முக்கியம். ஓகேங்களா? இப்போ இது ஓப்பன் பண்ணிட்டு இதில் வந்து இதை நான் காப்பி பண்ணுறேன். ஸோ இதில் ஒரு டூல் நான் எடுத்துக்கிறேன். இதில் வந்து நான் ஒரு டூல் எடுத்துக்கிறேன். இதை எடுத்துக்கிறேன் XML பிளாகர் சைட் மேப் ஜென்ரேட்டர். இதை நான் காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறேன், பேக்லிங்க் ஜெனரேட்டர் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இந்த டூப்ளிகேட் செக்கர் டூல் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நான் கொடுத்துட்டு ஜென்ரேட் பேக்லிங்க்ஸ். கண்ணை வச்சிடல, குவாலிட்டியான பேக்லிங்ஸ் இருக்கணும். புரியுதுங்களா? இது பாருங்க, ஒரு மோஸ்ட் ஆஃப் தி வெப்சைட்ஸ் பார்த்தீங்கன்னா பேக்லிங்க் ஜென்ரேட்டர். இது உங்களுக்கு விசிபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும். புரியுதுங்களா? இப்போ நம்ம ப்ராடக்ட் நாம் பேசுகிறதுக்கும் ஒரு செலிபிரிட்டி பேசி விளம்பரம் பண்ணுறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல, அது மாதிரி தான் அது பேக்லிங்ஸுங்கிறது. எந்த இதுவும் கிடையாது, சிம்பிள் தான். புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி பார்க்கணும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கன்சிஸ்டன்சி, இது நான் ஆரம்பத்தில் சொன்னது தான். அனலைஸ் பண்ணும். அனலைஸே பண்ணாமல் ரிசல்ட் வராது. இந்த இப்போ அனலைஸ் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த யூஆர்எல் இருக்குது. இப்போ ஒரு கூகுள் அனலிட்டிக்ஸில் போயிட்டீங்க, இந்த யூஆர்எல் இருக்குது. இந்த யூஆர்எல் ஓகே ஃபைன். இந்த யூஆர்எல் இருக்குது. ஓகேங்களா? இந்த யூஆர்எல் மூலயமா ஒரு 100 விசிட்டர்ஸ் வராங்கன்னு வச்சுக்கோங்க. இது ஓகே. இப்போ இந்த வெப் டூல்ஸ் இருக்கு, இதை நான் கால் பண்ணுறேன். இப்போ இதில் ஒரு 200 வராங்க. அதே போஸ்ட் எடுத்துன்னு, இந்த போஸ்ட்டை நான் காப்பி பண்ணிட்டு இங்கே நான் பேஸ்ட் பண்ணுறேன். அதே இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 விசிட்டர்ஸ் வராங்க. இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு குக்கிங் பிளாக் வச்சுருக்கீங்க. அதில் என்ன பண்ணுவீங்க, ஜூஸ் கேட்டகரி, வெஜ் ஃபுட்ஸ் அண்ட் நான்வெஜ் ஃபுட்ஸ். ஓகேங்களா? இப்போ இந்த ஜூஸ் கேட்டகரியில் how to make grape juice போடுறீங்க. அடுத்து இதில் வெஜ்ஜில் என்ன பண்ணுறீங்க, how to cook veg rice அப்படின்னு போடுறீங்க. இதில் how to cook பிரியாணி அப்படின்னு போடுறீங்க. ஓகேங்களா? இப்போ இதில் என்ன ஆகும், இதுக்கு வந்து ஒரு இந்த லிங்க் மூலிமா ஒரு 500 வந்திருக்கு. இந்த லிங்க் மூலிமா ஒரு 1000, இந்த லிங்க் மூலியமா ஒரு 5000 வியூஸ் வந்துருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதில் ஹையஸ்ட் வியூஸ் 5K. ஓகேங்களா? இதில் என்கேஜ்மெண்ட் ரேட் பார்த்தீங்கன்னா வெஜ் ரைஸ் இதுக்கு தான் இருக்கு. இப்போதான் வந்து நீங்கள் யோசிக்கணும். இந்த டைமில் இந்த மாதிரி சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ண கற்றுக்கிட்டு நீங்கள் ஈஸியாக உங்களோட விசிட்டர்ஸ் ஆரம்பிச்சாங்க. இப்போ என்ன பண்ணோன்னா இதில் ஹையஸ்ட் வியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு போயிருக்கு, ஹவு டு குக் பிரியாணிக்கு போயிருக்கு. வியூஸ் படி பார்த்தோம்னா, ஆனால் என்கேஜ்மெண்ட் ரேட் எதுக்கு போயிருக்கு, ஹவு டு குக் வெஜ் ரைஸ். இதில் என்ன டிஃப்ரென்ஸ், இதுக்கு வியூஸ் போயிருக்கு, அப்போ எஸ்யூ கரெக்டாக பண்ணியிருக்கீங்க. இதில் என்கேஜ்மெண்ட் ரேட் அதிகமாக இருக்குன்னா கண்டென்ட் கரெக்டாக எழுதியிருக்கீங்க. புரியுதுங்களா? கண்டென்ட் குவாலிட்டியாக எழுதிருக்கீங்க. ஸோ இப்போ என்ன பண்ணணும், இது ரெண்டுலேயும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். இப்போ நான்வெஜ்ஜில் இதில் என்ன பண்ணலாம், புரியுதுங்களா? இப்போ இதில் ஹவு டு குக் வெஜ் ரைஸ்னா இதில் நீங்கள் என்ன எழுதியிருக்கீங்க, எந்த மாதிரி ஃபார்மேட்டில் எழுதியிருக்கீங்க, அதை பேஸ் பண்ணி நீங்கள் ஹவு டு குக் பிரியாணியில் அது மாதிரி டிஷ்ஷஸ் நீங்கள் ஆட் பண்ணிகிட்டே வரலாம். ஹவு டு குக் பிரியாணி எழுதிட்டீங்கன்னா பெஸ்ட்டு ரைத்தா ஃபார் பிரியாணி, இந்த மாதிரி நீங்கள் நேரோ டவுன் பண்ணி கொண்டு போகும். புரியுங்க? அந்த ரீச் ஆகிற டைம். இதுதான் ஸ்ட்ராட்டஜி. இன்னொரு ஸ்ட்ராட்டஜி, இது ஒரு ஸ்ட்ராட்டஜி, மெயின் ஸ்ட்ராட்டஜி கண்டிப்பாக. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் வெப்சைட்டில் சோஷியல் மீடியா லிங்க்ஸ் கொடுத்துருங்க. அதுதான் மெயின். ஒரு டெலகிராம் லிங்க், இன்ஸ்டா, எஃபி, லிங்க்டின் கொடுங்க. அண்ட் ஷேர் சாட்,
ஈவன் ஷேர் சேட்டில் கூட நீங்கள் டேரெக்டாக ஃபாலோ பண்ணி ஷேர் பண்ணலாம் தெரியுங்களா. உங்களுக்கு ஈஸியாக ஐ மீன் எப்படி சொல்கிற ஆடியன்ஸ்க்கு ரீச் டிராஃபிக்ஸ் வரும். இன்ஸ்டா போட்டாச்சு. வேற ஒன்று என்ன இருக்குது, எஃபி, இன்ஸ்டா, டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் சேனல் சொல்ல மாட்டேன். இதெல்லாம் இதுலேருந்து கண்டிப்பாக என்கேஜ்மெண்ட் ஏதோ ஒன்று கிளிக் ஆகும் கண்டிப்பாக. இது எல்லாமே கிளிக் ஆகுதுங்கிறது அதெல்லாம் லக்கு, அதில் எடுத்தோன்னே ஆகாது. பட் ஏதோ ஒன்று கிளிக் ஆகும் கண்டிப்பாக, புரியுதுங்களா. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது கன்சிஸ்டண்ட்டாக கண்டிப்பாக உங்களுக்கு ரீச் ஆகும். பட் மெயின் ஃபோக்கஸ் கண்டென்ட் குவாலிட்டி தான், புரியுதுங்களா. அதுதான் முக்கியம். ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக டிராஃபிக் இன்க்ரீஸ் ஆகும். அதை நீங்கள் டே பை டே பார்க்கலாம். ஓகேங்களா, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. இன்னொன்று நீங்கள் ஒரு சில நல்லா ரீச் ஆனதுக்கப்புறம் யூஆர்எல் ஷார்ட்னர் யூஸ் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1000 ஃபாலோவர்ஸ் வந்தாலும் பெஸ்ட்டு. எதுலேயோ ஒன்று வராங்க சேனல் 1000 ஃபாலோவர்ஸ் வந்துட்டாங்க, நீங்கள் அவங்க லிங்க் ஷேர் பண்ணுங்க. போஸ்ட் லிங்க் ஷேர் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், யூஆர்எல் ஷார்ட்னர் யூஸ் பண்ணணும். ஸோ யூஆர்எல் ஷார்ட்னர் யூஸ் பண்ணாதான் ஹவு மெனி கிளிக்ஸ் போகுதுன்னு தெரியும். இப்போ இதை நீங்கள் அனுப்புறது எத்தனை பேர் கிளிக் பண்ணுறாங்கன்னு தெரியும். ஸோ இதுலேருந்து தெரியலாம். இப்போ ஒரு 10 போஸ்ட் போட்டிருக்கீங்க, 10 கேட்டகரி, ஓகேங்களா. ஸோ 10 லிங்க்ஸ் இருக்கும். 10 லிங்க்ஸில் 10 நிறைய பேர் கிளிக் பண்ணுறாங்கன்னா பாசிபிலிட்டி கிடையாது. 10 லிங்க்ஸில் ஒரு 5 லிங்க்ஸ் அதிகமாக கிளிக் ஆகியிருக்கும். ஸோ அதில் நீங்கள் நேரோ டவுன் பண்ணி போஸ்ட் கிரியேட் பண்ணி இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ராட்டஜி இருக்குங்க. இதெல்லாம் கம்மி, நம்ம எப்படி கொண்டு வரோங்கிறது தான் முக்கியம். ஓகேங்களா. ஈஸியான இது நீங்கள் வேர்ட்பிரஸ் எதில் நீங்கள் எந்த யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஸ்ட்ராட்டஜி ஒன்று தான், புரியுதுங்களா. அதாவது கோல்டு ஒன்று தான். அதை நம்ம வந்து பிஸ்கெட்டாக பண்ணுறோமா இல்லை ஓர்னமெண்ட்ஸாக பண்ணுறோமா அதுதான் பொறுத்து இருக்குது, புரியுதுங்களா. ரிங்காக பண்ணுறோமா, இயரிங்ஸாக பண்ணுறோமா, நோஸ் பின்னா, இல்லை கோல்டு ஒன்று தான். அதே மாதிரி தான் மெத்தட் ஒன்று தான். எதில் நீங்கள் ஸ்ட்ராட்டஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்க அவ்வளோதான் கான்செப்ட். ஏதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.